الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கியார்கள் இருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்நாளில் நன்மைகளை செய்வதில் பெரும் முனைப்பு காட்ட வேண்டும் என்கிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையான யதார்த்த உண்மைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவன் நமக்காக படைத்து வைத்திருக்கிற சுவனத்தை நோக்கி பயணிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த சுவனத்தை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நற்பணிகள் தான். நாம் நிறைய நற்பணிகளை செய்து மறுமையில் பெரும் கூலிகளை பெற வேண்டும் அப்படின்னா நல்லவைகளை சமூகத்தில் விதைக்க வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. நாம் தீயதை விதைத்தால் அதற்கான பலனை நாம் கண்டுகொள்வோம். நன்மையை விதைத்தால் அதற்கான பலனையும் நாம் என்ன செய்வோம், கண்டுகொள்வோம். அது குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது ரொம்ப நுணுக்கமாக பேசுகிறான். ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, நீங்கள் ஒரு அணுவளவு நன்மை செய்தாலும் என்ன செய்வீர்கள், அதை கண்டுகொள்வீர்கள். அணு என்று சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன சொல். அணு ஆயுதம் சொல்றோம்ல, பல அணுக்கள் சேர்ந்து ஒரு ஆயுதமாக மாறுறதா என்ன செய்வாங்க, அணு. அந்த அணுங்கிறது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளாக நுணுக்கமாக பெரிய கண்ணாடியை வைத்து பார்க்கக்கூடிய அளவு இருக்கக்கூடியதான் அந்த அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அணுவளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, ஒரு அணுவளவு தீமை செய்தாலும் அதை கண்டுகொள்வீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறார். அப்ப நல்ல விதைகளை இந்த உலகத்தில் நாம் விதைக்கிற பொழுது அதற்கான பலனை நாம் என்ன செய்வோம், மறுமை நாள்ல கண்டுகொள்வோம். இப்ப நல்ல விதை அப்படின்னு சொன்னா ஏராளமான நற்காரியங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இருக்குது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 155வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். பொதுவாக அது மூமின்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்றார். எப்படி சொல்றாரா, வல நபுலு வன்னக்கும் ஃபி ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜுபி வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத்தி வபஷிரி சாபிரின், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருட்கள், உயிர்கள், விளைச்சல்கள்
ஆகியவற்றினால் இளைப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையவருக்கு நபியை நீர் நன்மாராயம் கூறுகிறாக என்று ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்றாங்க. அதுல நிறைய விஷயங்களை கொண்டு சோதிப்போம் சொல்ற இடத்துல பசியாலும் மனிதனை சோதிப்போம் அப்படிங்கிறான். ஏன்னா மனிதன் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பசி. அந்த வயிற்றை உரிச்சான் வயிறு தான் உலகத்தை இயக்குகிறது அப்படிங்கிறத எல்லாரும் நாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது தான். எதற்காக இவ்வளவு பெரிய பாடுபடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் உரிச்சான் வயிற்றுக்காகத்தான் அப்படிம்பாங்க. திருடுறவனும் அந்த காரணத்தை சொல்லுவான். நியாயமா உழைச்சி சம்பாதிக்கிறவனு என்ன செய்வான்? எல்லாம் அந்த உரிச்சான் வயிற்றுக்கு தான் சொல்லுவான். அப்போ உலகத்தினுடைய மொத்த இயக்கம் எதுல இருக்குன்னா ஒவ்வொரு உயிரினங்களிடத்தில் இருக்கிற வயிறுல தான் இருக்கு. பசி என்கிற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னா உலகம் என்ன செய்யாது? செயல்படாது, இயங்காது. அப்ப இறைவன் உலகத்தை எதை கொண்டு இயக்குகிறான் அப்படின்னா இயக்குவதற்கான எல்லாத்தையும் இறைவன் செய்துவிட்டு அது இயங்க ஒரு காரியத்தை செய்தால் அதான் பசி. அப்ப அந்த பசியை கொண்டு மனிதனை நாம் என்ன செய்வோம்? சோதனை செய்வோம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இப்ப பசி அப்படிங்கிறது ஒரு சோதனை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உணர்வை அறிந்தவர்கள் அல்லது பசியோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு நாம் ஒரு உதவி செய்கிற பொழுது பொதுவா வறுமை கோட்டுக்கு கீழாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்துல ஒரு பெரிய பட்டியல்லாம் இருக்கு. நமக்கு சொல்லும் போது சொல்றாங்க இந்தியாவுடைய ஜிடிபி உயர்ந்துகிட்டே போகுது, பொருளாதாரத்துல வல்லரசாகி வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்தியாவுடைய வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிற மக்களின் கணக்கை எடுத்து பார்த்தா அது ஒரு பல கோடிகளை தாண்டி போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப வறுமை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பொழுது பசியால் ஒருவன் வாட்டப்படுகிறான், கஷ்டப்படுகிறான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த பசி என்பது ஒரு மனிதனுக்கு சோதனையாக இருக்கும் பொழுது அவன் சோதனையில் ஆட்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு நாம் உதவி செய்கிறோம்ல, அதுதான் ஒரு பெரிய உதவி அப்படிங்கிறது. இதை எப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்னதீன இந்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாமே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நாம இஸ்லாம்னா நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடம் எடுத்தது என்னன்னு கேட்டா இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் ஆகியவை இஸ்லாம் ஆகும் அப்படின்னாங்க. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றா? இன்னதீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு ரப்பு சொல்றான். சொல்லிட்டு ஒமை அபுதகி ஹைரல் இஸ்லாமி தீனா, இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் பல யுக்குபல மின்ஹு, ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாமை பின்பற்ற வேண்டும். அந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அது அல்லாத வேறு மார்க்கத்தை யாரேனும் பின்பற்றினால் அது அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்படின்னா அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உயர்வை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அப்படிப்பட்டு ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த மார்க்கத்துல ஒரு நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பசித்தவருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீ சலாம் சொல்லுவதாகும் அப்படின்னாங்க. இந்த ஒரு சின்ன செய்தி தான். இது பெரிய அளவுல நிறைய பயான்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம கேட்ட ஒரு செய்தி தான். பசித்தவருக்கு உணவளித்ததும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வதும் அப்படிங்கிற இந்த ரெண்டு சொற்களில் ஒரு செய்தி ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. பசித்தவருக்கு உணவளித்தல் அப்படின்றத ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது நாம வாழுகிற தமிழ்நாட்டுல ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. சென்னை பெருவெள்ளம் ஏற்படுகிற பொழுது அன்றைக்கு அந்த மக்கள் ஏராளமான வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர்கள். நீரில் மூழ்கி இருக்கிற நேரத்துல அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல், பசிக்கிற நேரம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல், பச்சை குழந்தை அழுந்தால் அருந்துவதற்கு பால் இல்லாமல் ரொம்ப நிர்கதியாக நின்ற அந்த நேரத்துல இந்த ஒரு நபிமொழி சென்னை பெருவெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட எல்லா மக்களையும் வாழ வைத்தது அப்படின்னா அது மிகையாகாது. இந்த ஒரு சொல்லுதான் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்துல
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு வார்த்தையை எடுத்து வைத்த உடனே கோடான கோடி செல்வங்கள் கொட்டியது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய செல்வங்கள், கோடான கோடி செல்வங்கள் கொட்டியது. எதற்காக? அந்த பெருவெள்ளத்தில் மாட்டிக்கொண்ட மக்களுடைய பசியை போக்குவதற்காக, அவர்கள் தங்குவதற்காக, இருப்பிடத்தை ஏற்படுத்துவதற்காக இறை ஆலயங்களை எல்லாம் திறந்து விட்ட வரலாறுகள் தமிழ்நாட்டில் உண்டு. அப்ப இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம பசித்தவருக்கு உணவளித்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இது எத்தனை பயான்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் பொழுது இருக்குல்ல, இந்த செய்தி ஏற்படுத்திய புரட்சி தான் ஒரு பெரிய மாற்றம். அப்ப அதை நம்ம வரலாறுல பாக்குறோம்னா, அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்துல சிறந்த காரியம் எதுனா பசித்தவருக்கு உணவளித்தல், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லு, பகைமையை ஒழித்தல். தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் சலாம் சொல்லும்போது பகை எங்கேயாவது விளையுமா? சண்டை சச்சரவு வளருமா? சண்டை போட்டவன்ட்ட கூட என்ன செய்யலாம், மறுநாள் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கோவத்துல வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். கோவத்துல கூட வலைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லிடுவான். சலாமுக்கு பதில் சொல்லாமல் ஒரு முஸ்லிமால் இருக்க முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகைமையை ஒழிப்பதற்கும், சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்கும், சமுதாயத்தினுடைய சமத்துவத்தை வளர்ப்பதற்கும் சொன்ன ஒரு செய்தி தான் பசித்தவருக்கு உணவளித்தல், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுதல் அப்படின்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கிராமவாசி வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற ஒரு அமலை, ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லித்தாருங்க அப்படின்னு அவங்க கேட்கிறார். நான் சொர்க்கத்துக்கு போகணும், அதற்கான ஒரு அமல் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதற்கு நபி அவர்கள் இதற்கு முடியாவிட்டால், அதுக்கு முன்னாடி சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, அது அதில் இடம் பெறல. இதற்கு முடியாவிட்டால் பசித்தவருக்கு உணவளிப்பீராக, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பாயாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக. 3 செய்தி சொல்றாங்க. முதல்ல சில செய்தி சொல்லியிருக்கிறாங்க, அது இதுல வரல. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கு முடியாவிட்டால் பசித்தவருக்கு உணவளிப்பீராக, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பீராக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பீராக. இந்த காரியத்தை செஞ்சா சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான அமல்கள் இதுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கும் முன்னால் முடியலன்னு வச்சுக்க, நாவை நன்மையான காரியங்கள் மட்டும் நீ செயல்படுத்து, நல்லதை பேசுறதுக்கு மட்டும் என்ன செய்ய, உன் ஆக்க பயன்படுத்து அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த உபதேசத்துல ரொம்ப முக்கியமானது என்னது, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான அமலாக பசித்தவருக்கு உணவு கொடுக்கப்படுதல் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில பேசுவாங்க. பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஏழைகளின் செருப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னாருன்னு சொல்லி நிறைய இடத்துல பேசுவாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்பாங்க. ஏழைகளின் செருப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, ஏழை பங்காளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் ஏழைகளின் செருப்பில் இறைவனை காணலாம் என்கிற கருத்தை முதல் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தான் சொன்னாங்க. மறுமை நாள்ல 3 மனிதர்கள் வருவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மறுமை நாள்ல 3 மனிதர்கள் வருவார்கள். அதுல ஒரு மனிதனிடத்துல அல்லாஹ் கேட்பானா, நான் உன்னுடைய வீட்டு வாசலுக்குள்ள வந்து பசியோடு இருக்கும்போது உணவு கேட்டேனே, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தியா என்று ரப்பு கேட்பானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, இறைவா நீ அகிலத்துக்கெல்லாம் படி அனுக்கிறவன், நீ ஏன் என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்ன அப்படின்னு கேட்பானா. ஆமாடா, ஒரு ஏழை வந்து நின்றான், ஒரு ஏழை பசியோடு வந்து நின்றான், நீ அவனுக்கு கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததா நான் எடுத்துக்கிருவேன் என்று ரப்பு சொல்வான். அப்ப இன்னொரு அடியான் வருவான், உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நான் தாகம் நின்றே தண்ணி கொடுத்தியா அப்படின்னு கேட்பான். அப்ப இவன் சொல்லுவான், அகிலத்துக்கே தண்ணீர் அளக்கிறவன் நீ என் வீட்டு வாசல்ல வந்து நின்னியா? அட, ஒரு ஏழை வந்து தாகம் வந்து நின்னானே, அவனுக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுத்தியா? நீ கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததா நான் எடுத்துக்கிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வது இன்றைக்கு சொன்ன சொற்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதை மாத்தி சமூகத்துல சொல்றாங்க. கருத்து ஒண்ணுதான். அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்கிற பொழுது, பசியை ஆற்றுகிற பொழுது இறைவன் யாருக்கு கொடுத்ததா எடுத்துக்குவார்? எனக்கே, அல்லாஹ்வுக்கே கொடுத்ததா எடுத்துக்குவார். அல்லாஹ்வுக்கு சாப்பாடு தேவையா? அவனுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவன் என்ன செய்யறான், எனக்கு கொடுத்ததா எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டுற செய்தியை பார்க்கிறோம்.
அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஜும்மா நாள்ல உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் ஒரு கிராமவாசி வந்து என்ன செய்யறாரு, ஜும்மாவுக்கு வந்தவர் பேசிட்டு இருக்கும்போது எழுந்து என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, செல்வங்கள் அழிந்து விட்டன, குழந்தை குட்டிகள் எல்லாம் பசியால் வாடுகின்றன, எனவே எங்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் அப்படிங்கிறாங்க. செல்வம் அழிஞ்சு போச்சு, இருந்த காசு பணம் எல்லாமே காலி ஆயிடுச்சு, குழந்தை குட்டிகள் எல்லாம் பசியோடு இருக்கு, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் பசின்னு சொன்னா பொறுக்காது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பசின்னு சொன்னா பொறுக்காது, பசியோடு குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மேடையில நின்ற மணிக்கு அல்லாஹ்விடத்தில் இப்படி கையேந்தி பிரார்த்தனை செய்யறாங்க. பிரார்த்தனை செய்யும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, அவர்கள் கையேந்தும் போது வானத்தில் எந்த மேகத்தையும் நாங்கள் காணவில்லை, கொஞ்சம் சிறிது நேரத்துக்குள்ள அந்த என்ன செஞ்சு மலைகளை போன்ற மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. சொல்ல மேடையிலிருந்து இறங்குறதுக்கு முன்னாடி மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. எந்த அளவுக்கு கொட்டியது என்று சொன்னால், அடுத்த ஜும்மாவில் அதே கிராமவாசி வந்து சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரே, கட்டடங்கள் இடிந்து கொண்டிருக்கின்றன, மனுஷன் விவசாயத்துக்கான விளைச்சல், தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீர் இதெல்லாம் மழையில தான் இருக்கு, மழை பெஞ்சா எல்லா பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும். இப்போ ரசூலுல்லாஹ் கையேந்தோட மழை பெய்யுது, அந்த நபித்தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, கட்டடங்கள் இடிந்து கொண்டிருக்கின்றன, செல்வங்கள் வெள்ள நீரில் மூழ்கின்றன, எனவே எங்களுக்கு அல்லாஹ்விட பிரார்த்தியுங்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா, இந்த மலையை சுற்றுப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அனுப்பி வைப்பாயாக, இதனால் எந்த தீங்கும் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக அப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க. மலை அப்படியே சுத்தி போயிருச்சு அப்படின்னு வரலாறு நம்ம படிக்கிறோம்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவனம் எடுத்த செய்தின்னா பசி சொன்னா முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி அப்படின்னு சொன்னா அப்படியே உள்ள முருகி இறங்கிடுவாங்க அப்படிங்கிற வரலாறு பார்க்கணும். நிறைய நேரம் நம்ம கேட்ட செய்தி தான். ரமலானுடைய மாதம் ஒரு நபித்தோழர் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த ரமலான் மாசத்துல நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் என் மனைவியோடு சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்படியா, அப்பனா நீ 60 நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் 60 நோன்பா, அதெல்லாம் என்னால வைக்க முடியாது அப்படிங்கிறார். அப்படியா, அப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னா 60 ஏழைக்கு உணவளிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. 60 ஏழைக்கெல்லாம் என்னால உணவளிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, உட்கார்ப்பா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. பேசாம கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு பேரிச்சம்பளம் கூட வருது, தர்மமா வருது. வந்த உடனே ரசூல் இந்த கேள்வி கேட்டால் எங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இருக்கேன், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பேரிச்சம்பளம் கூட எடுத்துட்டு போய் மதீனால இருக்க எல்லாத்துக்கும் நீங்க தர்மம் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, மதீனால உள்ள ஏழைக்கா சொன்னீங்க? ஆமா, ஏழைக்கு தான் சொன்னேன், இந்த மதீனால என்னோட ஏழை வேற எவன் இருக்கான் அப்படின்னு அவர் சொல்றார். சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன சார், கடவாய் பொருட்கள் தெரிகிற அளவுக்கு சிரிச்சு நீ ஏன் எடுத்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டாங்க அப்படிங்கிற வரலாறு நம்ம படிக்கிறோம்னா, பசி ஏழை அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிற இரக்க சிந்தனை குணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப அதுதான் நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை தான் இப்போ பார்க்கணும். நம்ம ஒரு நல்லதை வந்து ரொம்ப எளிமையா இந்த சமூகத்துல விதைச்சு விட்டுட்டோம்னு வைங்களேன், அதனால் அடைகிற பலன் இருக்குல்ல, அது ஒரு பெரும் பலனாக உலகத்திலே காண முடியும். இப்போ சமூக வலைதள சமீபத்தில் பார்த்தீங்கல்ல, ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்வு. ஆஸ்திரேலியாவில் கடந்த டிசம்பர் மாதம், இந்த மாதம் தான் 14ஆம் தேதி நடந்தது. போண்டி அப்படிங்கிற ஒரு கடற்கரையில யூதர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஹைலுஹா அப்படின்னு அவங்க ஒரு பண்டிகை, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் இந்தியாக்காரன் தாங்க, ஹைதராபாத்துக்காரன். அவனை ஆஸ்திரேலியா பயங்கரவாதின்னு சொல்றது, அவன் ஏதோ யூதர்கள் அவனுக்கு பிடிக்கல. ஆனா அவன் என்ன செய்யறான், 2 பேர் அப்பனும் மகனும் 2 பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சரமாரியா சுட்டுக்கிட்டு இருக்கான், சடன்னு. அவன் சுட்டதுல 14 பேர் இறந்து போனாங்க, 40க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிட்டாங்க. இப்போ காயமடைஞ்ச பிறகு அந்த துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அஹ்மது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் என்ன செய்யறாரு, டக்குனு காருக்கு பக்கத்துல அப்படி பதுங்கி போய் துப்பாக்கி சூடு நடத்துறவன் அப்படி இறுக்கி பிடிச்சி துப்பாக்கி புடுங்கிடுறாரு. புடுங்கின பிறகு அவர் மேல 2 குண்டு பட்டுச்சு, மகங்கார சுட்டுட்டான், 2 குண்டு உள்ள இறங்கிடுச்சு. அப்பனை என்கவுண்டர் பண்ணி போலீஸ் கொலை பண்ணிடுச்சு, ஒருத்தனை கைது பண்ணிடுச்சு. ஆனா அந்த அகமதுங்கிறவர்
எதிர்பார்த்து ஒரு செயலை செய்யல, ஒன்ன செஞ்ச நல்லது, மனிதர்களை காப்பாற்றுவது மனிதன் மீது உள்ள கடமை அப்படின்னு நினைச்சு டக்குன்னு உள்ள பூந்து துப்பாக்கியை புடுங்கினாரு, எடுத்தாரு, அவர் சூடுபட்டாரு, ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறாரு. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆஸ்பத்திரியில நிற்கிறார். ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் மருத்துவமனையில நின்று பாராட்டுகிறார், நீதான் முதன்மையான வீரன் அப்படிங்கிறார். ஆஸ்திரேலியாவோட ஜெனரல் வர்றார், முன்னாள் பிரதமர் பாராட்டுறார், அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கான்ல அந்த ஆள் பாராட்டுறார். நாம எதிர்பார்க்காம ஒரு காரியத்தை செய்கிற போது அது நலவாக இருக்கும் போது ஏற்படுகிற விளைவுகள் இருக்குல்ல, இந்த உலகத்தில் அது பலனை காண முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திட்டமிட்டு காட்டிய ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் நம்ம கைகளில் எடுத்து அதை விதைக்கிற பொழுது அதனால் அடைகிற பலன் இருக்குல்ல, இந்த உலகத்துக்கு மறு உலகத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் தான் சம்பாதித்த தூய்மையான பொருட்களில் இருந்து ஒன்றை செலவு செய்கிறாரோ, தான் சம்பாதித்த தூய்மையான பொருட்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஒன்றை தர்மம் செய்கிறாரோ அதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வலக்கரத்தால் எடுத்துக்கொள்ளுகிறான். வலக்கரத்தால் எடுத்துக்கொள்ளனா இடக்கர பலவீனம் கிடையாது, நமக்கு புரியுறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் எதுல படக்கு வளத்துல தானே படக்குன்னு பலமா பிடிப்போம். அந்த தர்மத்தை இறைவன் பலமாக எடுத்துக்கொள்வான், வளக்கரத்தால் எடுத்துக்கொள்வான். அதை ஒரு குதிரை குட்டியை வளர்க்கிற மாதிரி வளர்த்து என்ன செய்வானா, அதை மலைகள் போன்று ஆக்கி விடுவான். மறுமை நாள்ல நிற்பான், அதான் அந்த மலை அது ஒன்னதுதான் அப்படின்மா, இவ்வளோ வருஷம் ஆமா இது ஒன்னதுதான் அப்படின்னா, அப்ப அந்த அந்த பிரம்மாண்டமான நன்மைகளின் அளப்பெரிய கூலியை பெறுவதற்கான அடித்தளம் எங்க இருக்குன்னா பசித்தவனுக்கு உணவளிக்கிறது தான். யாருடைய உள்ளத்தை நீங்க சந்தோஷப்படுத்த முடியும்? யாருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த முடியும்? கஷ்டத்துல இருக்க ஒருத்தனுக்கு போய் அவன் தேவை அறிந்து ஒரு உதவி செய்கிற பொழுது அவனை சந்தோஷப்படுத்த முடியும். பசியோடு இருக்கிறவனுக்கு ஜில்லுன்னு ஒரு சர்பத்து வாங்கி கொடுங்க, அல்ல ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுங்க, அப்படி அப்படி அவன் குடிச்ச உடனே அதுல அடைகிற சந்தோஷம் இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சந்தோஷத்தை பத்தி, அடியான் 2 சந்தோஷம் அடைகிறான். ஒன்று அல்லாஹ்வை மறுமை நாளில் சந்திக்கும் போது, இன்னொன்று அவன் நோன்பு துறக்கும் போது. அப்படிங்க, நோன்பு துறக்கும் போது நமக்கு தெரியும் அந்த சந்தோஷம் எவ்வளவு பெருசுன்னு. ஒரு வினாடி ஒரு நிமிஷம் மோதினாரை பார்த்தா கோபம் வரும், என்னடா இருந்தாலும் பாங்கே சொல்ல மாட்டேங்கிறான், எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு. எவ்வளவு டைம் ஆச்சு, ஏறிச்சா இல்லையா, டைம் ஆயிடுச்சா, இன்னும் 1 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடுவாங்க அந்த இடத்துல. இன்னும் 1 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் பேசிக்கிடுவாங்க. ஆயிடுச்சு இன்னும் சொல்லாம இருக்காரு. இவர் வாட்சியில 1 நிமிஷம் இருக்கும், என் வாட்சியில முடிஞ்சிருக்கும் டைம், இங்க ஓடுற வாட்சியில் அவர் சொல்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கும். ஆயிடுச்சுன்னு சொல்லாம இருக்கிறாரு, இருங்க இன்னும் ஆகல சொல்லுவோம்ல அப்படின்பாரு. அவர் அல்லாஹ் எல்லா பேரிச்சம்பளத்தை குடிடா, அந்த ரோஸ் மில்க ஒரு இழுப்பு சரட்டு இழுக்கும், கட உள்ள போய் டம்முன்னு வயிற்றுல விழுகும். பாத்தீங்களா சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்போ ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும்னா, பசித்தவனுக்கு உணவளிக்கும் பொழுது. சாலைகளில் சுற்றி திரிகிறவர்கள், சாலைகளில் பிளாட்பாரங்களில் கடை வைத்திருப்பவர்கள், ஏழைகளுக்கு உணவளிக்கிற திட்டம் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாருங்க, வாரம் வாரம் இது 50வது வாரம், 60வது வாரம், 70வது வாரம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பொட்டல சாப்பாடு நான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கும் பெரியாஸ்பத்திரி பக்கத்தில் பிளாட்பாரத்தில் பூரா கடை வச்சிருப்பாங்க. ஆனால் மேக்சிமம் இந்த கொய்யா போல கத்திரிக்காய் இந்த விற்கிறவங்க கிராமத்துல இருந்து கூடையில வச்சிருப்பாங்க. அந்த அம்மா அப்படி உட்கார்ந்துட்டு காசை எண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், ஒரு குஸ்கா போட்டுலாம் ஒரு தண்ணி பாட்டில் அதுக்குள்ள ஒரு சால்னா பாக்கெட்டு மா அப்படி கொடுத்தேன். ஒரு சிரிப்பு அந்த அம்மாவுடைய முகத்துல ஏற்படு. கரெக்டா அது 2 மணி, கூடையை வச்சுட்டு சாப்பிட போக முடியாது. சாப்பாடு கொண்டு வரலையா என்னன்னு தெரியல, கொண்டுதான் வரல போல தெரியுது. அப்படி ஒரு பிரகாசம் அந்த முகத்துல. அந்த சாப்பாடு அப்படி கொடுத்தவன அப்படின்னுச்சு. இது எதை உருவாக்குகிறது? பசித்தவனுக்கு உணவளிக்கும். அதான் இஸ்லாம் சிறந்த காரியம்னு சொல்லுச்சு. இஸ்லாத்துல சிறந்த காரியம் எது அப்படிங்கும் போது பசித்தவருக்கு உணவளித்தல் அப்படிங்கிற காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்கன்னா, நீ காசு கொடுக்கறது, பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது, வேலை வாங்கி கொடுக்கறது, அவனை நீ தத்தெடுத்துக்கிறது, அதெல்லாம் சொல்லல. பசித்தவனுக்கு சாப்பாடு, தாகித்தவனுக்கு தண்ணி கொடு. எதுக்கு எல்லா இடத்துலையும் வெயில் காலம் தான் தண்ணீர் பந்தம் வைக்கிறாங்க?
தண்ணீர் பந்தல் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? எல்லா கட்சி சார்பாக வைப்பான், எல்லா இயக்கம் சார்பாக வைப்பான், நற்பணி மன்ற சார்பாக வைப்பான். வெயில், அந்த கடுமையான வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து தொண்டை வறண்டு நிற்கிற நேரத்துல அங்க ஒரு மண்பானையில தண்ணி இருந்துச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அமிர்தமா இருக்கும். அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அவனுக்கு குடிச்சவன அப்புறம் தான் படிச்சு பார்ப்பான், என்ன கட்சிடா இது அப்படின்னு. அது வரைக்கும் அது என்ன கட்சிலாம் தெரியாது. அந்த தாகம் தீர்ந்த பிறகு அப்படி பாப்பா பேர, ஓ இந்த கட்சியா, சரி நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, குடிச்சுட்டு போவான். அவன் மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவதும் அவன் வயிறை குளிர வைப்பதுன்னா இந்த பசி. அப்ப பசித்தவருக்கு நீங்கள் உணவடையுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அந்த நல்ல காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அதற்கான ஒரு திட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதை 2வது உரையில் அறிவிப்பு செய்கிறேன். வாகனவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திண்ணை தோழர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அது நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருப்போம். திண்ணை தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு அன்சாரிகளோடு சகோதரர்களாக இணைத்து விட்ட பிறகு மீதம் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? திண்ணை தோழர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜித் நபவியில் திண்ணையில் இருப்பாங்க. இப்போ இந்த திண்ணை தோழர்கள் இருக்கிற இடத்துக்கு அன்சாரி தோழர்கள் பேரிச்சம் தோட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பேரிச்சம் குலைகள் இருக்குல்ல அதை கொண்டு வந்து தொங்க விட்டுருவாங்களாம் அந்த பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவியில. அப்ப பசி யாருக்கு ஏற்படுதோ அப்ப அவர் என்ன செய்வாரு? அந்த குச்சி எடுத்து ஒரு தட்டு தட்டுவாரு, அதுல பிஞ்சுகளும் பேரிச்சைகளும் அப்படி விழுகுமா, அதை எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்களாம். அவன் என்ன காரியம் பண்ணியிருக்காங்க பாருங்க. பள்ளிவாசல்ல பேரிச்சம் குலையை தொங்க விட்டுருவாங்க. பசிக்கிற நபித்தோழர்கள் அந்த தட்டினோட 2 பேரிச்சம் பழம் கொடுக்கும், அதை சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படின்னா இது இன்னைக்கு நீங்க நவீனமா பார்க்கலாம். சென்னைக்கு போனா அங்கங்க வச்சிருப்பான், பெட்டி வச்சிருப்பான், கரண்ட் பெட்டி, குறிச்சி பெட்டி வச்சிருப்பான். ஏழைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க நினைக்கிறீங்களா, இதுல கொண்டாந்து வச்சிருங்க, அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்கப்பா. துணி கொடுக்க நினைக்கிறீங்களா, இந்த பெட்டியில கொண்டாந்து வச்சிருங்க, அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னா. இது புதிய கண்டுபிடிப்புலாம் இல்லை. இந்த கண்டுபிடிப்புலாம் ரசூல்லா காலத்தில் நடந்த சம்பவம் தான். இன்றைக்கு டிஜிட்டலா நவீனமாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காரியம் என்னன்னு கேட்டா தொன்று தொட்டு நடக்கிற ஒரு காரியம் தான் வசித்தவர்களுக்கு உணவளிப்பது. இப்போ நம்முடைய ஜமாத்தி சார்பா யூசுப் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பா என்ன செஞ்சிருக்கோம்னா ஏழைகளுக்கு உணவு அழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது வருவ சட்டம் இல்லாமல் போகும், அது ஏழைகள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போய் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ நம்ம ஜமாத் சார்பாக ஏராளமான ஒரு 40 பேர் என்ன செஞ்சிருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் முதன்மையாக ஒரு 15 பேர். இந்த 15 பேர் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு கணவர் கிடையாது, மகன்கள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, தன்னந்தனியாக இருக்கிற பெண்களாக இருக்கிறாங்க. அவங்க வீடுகளில் வாடகை கொடுத்துக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது உணவளிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மகிட்ட மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது வரும். அது போய் முதலாளர் என்ன செஞ்சிருவாரு, அவங்களுக்குலாம் விநியோகம் மட்டும் வந்துருவாரு. இப்போ அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு நேர உணவை நாம பொறுப்பேற்றுக்கிறது. தினந்தோறும் இரவு ஒரு நேர உணவை நாம் பொறுப்பேற்றுக் கொள்வது. அப்போ அந்த உணவு எவ்வளவு அப்படின்னா ஒரு நேரத்துக்கு 30 ரூபா. இரவு ஒரு நேரத்துக்கு முதல் கட்டமாக இரவுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நேர உணவு என்பது 30 ரூபா. 3 இடியாப்பம் அல்லது 3 இட்லி. இதை நம்ம பார்சல் பண்ணி என்ன செஞ்சிருது, இரவுல அந்த 15 பேருக்கு கொண்டு போய் கொடுத்துறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாசத்துல ஒரு ஜும்மா இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டத்திற்காகவே என்ன செய்யப்படுகிறது, வெளியில துண்டு எழுந்து நிற்பாங்க. இப்போ மருத்துவ உதவிக்காக நிற்பாங்க வாரம் வாரம். இந்த மாசத்துல ஒரு நாள் என்ன செய்வாங்க, ஜும்மா முடிஞ்சவொடனே ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டத்துக்காக நிதிதாரங்கள் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இது அல்லாம இன்னைக்கு அந்த 15 பேருக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 450 ரூபாய் கையில கொடுத்துட்டா என்ன செய்வாங்க, அந்த 15 பேருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை நான் 20 பேருக்கு தரேன் அப்படின்னு சொல்லி 600 ரூபாயை கொடுத்தாங்கன்னா
15 தாண்டி ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி கொடுக்க முடியாது. அந்த 600 கொடுத்துட்டாங்கன்னா 15 தாண்டி இருக்கிற 5 பேருக்கு என்ன செய்வாங்க, 600 ரூபா கொடுத்துட்டா 5 பேரை சேர்த்து அன்னைக்கு இரவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. இவர்கள் எல்லாம் சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நிற்கதியாக விடப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிற்கதியாக விடப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த காரியத்தை அமல்படுத்துவதற்காக நிர்வாகம் முயற்சி செய்திருக்கிறது. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ஜும்மால வெளியில ஏழைகளுக்காக உணவளிக்கும் திட்டத்திற்காக நிதி திரட்டுவாங்க. அந்த துண்டில் என்ன செய்யுங்க, தாராளமாக பொருளாதாரம் வழங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். அது ஒரே ஒரு அறிவிப்பு, வரக்கூடிய 21ஆம் தேதி ஜீவா நகர்ல, சுப்பிரமணியபுரம் அருகில் இருக்கக்கூடிய ஜீவா நகர்ல ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் இப்ராஹிம் காசிம் அவர்களும் அஸ்ரப்தீன் குர்தோசி அவர்களும் நம்ம முன்னாள் இமாம் மாலிக் அவர்களும் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.